ஒரே ஒரு சொட்டு இந்த ஒரு லிக்விட் சீக்ரெட் லிக்விட் உங்க கையில இருந்தா போதும். எவ்ளோ வெள்ளி பொருள் இருந்தாலும், எவ்ளோ கண்ணங்கரேல்னு இருந்தாலும், எவ்ளோ பழைசா பரணையில தூக்கி போட்டிருந்தாலும், வெள்ள வெளேல்னு புத்தம் புதுசு மாரி ஆக்கலாங்க. இது என்னன்னு கேட்குறீங்களா? ரூபெரி தாங்க. இது பிராண்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல கை வந்து ஏதாவது ஆகுமா? அப்புறம் வெள்ளி தேய்ஞ்சிருமா? அப்படின்னு ஸ்டார்ட்டிங்ல நானுமே கூட டவுட் பட்டுருக்கேன். ஆனா எதுவுமே ஆகாது. பட் உங்க கையில அடிபட்டுருக்குன்னா கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்க, சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்குன்னா கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு மேஜிக் லிக்விட் இருக்குன்னு தெரியாம ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் விபூதிய போட்டு தேயின்னு தேய்ச்சு கையும் பாத்திரமும் சேர்த்து வலிச்சது மட்டும் தாங்க மிச்சம். எவ்ரி ஃப்ரைடே மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க. ரொம்ப நல்லது. அது வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல மகாலட்சுமி பூஜை வேணும் அப்படின்னு போடுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோவை தனியாவே மேக் பண்ணி தரேன். வீட்ல எவ்வளோக்கு எவ்வளோ வெள்ளி பொருட்கள் அதிகமா அதுவும் பூஜை ரூம்ல இருக்கோ, சுக்கிரனோட ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கும். சுக்கிரனோட ஆதிக்கம் ஜாஸ்தியா இருந்தா பணவரவு ஜாஸ்தியா இருக்கும். என்னோட மகாலட்சுமி எவ்வளோ அழகா புத்தம் புதுசா பளிச்சுன்னு ஆக்கிட்டேன் பாத்தீங்களா? நம்மலாம் ஃபேஷியல்லாம் பண்றோம்ல, அந்த மாரி அம்மாவுக்கும் வாரத்துல ஒரு தடவை ஃபேஷியல் மாரி நான் நெனச்சுப்பேன். இதுக்கப்புறம் ஒரு பொட்டு மட்டும் வச்சு பாருங்க. அம்மா சூப்பரா ரெடி ஆயிடுவாங்க. யார் யாருக்கெல்லாம் வெள்ளி பாத்திரம் தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் மறக்காம இந்த ரீல ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ தட்டி விட்டுருங்க.